ஸ்பெஷல் ஹாய் டு அவர் கேலக்சியன்ஸ். ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு பணபலம் முக்கியமோ அந்த அளவுக்கு இராணுவ பலமும் முக்கியம். அதே போல நம்ம உணவுலேயும் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருந்தாலும் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். செலவே இல்லாத இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த கொத்தமல்லி தான். ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது, நல்ல ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த் கொடுக்கக்கூடியது, ஸ்கின்னை அழகாக வச்சுக்கக்கூடியது, நிறைய அடுக்கிட்டே போகலாம். ஜஸ்ட் ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த கொத்தமல்லியில் வாங்க ரெசிபிக்கு போகலாம். ரெசிபிஸ்கெல்லாம் கம்மியான ஆயில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஸ்டைல். அது பிரியாணியாக இருந்தாலும் அதே தான். நம்ம ஜீரக சம்பா ரெசிபி வீடியோவை பார்த்தா அது புரியும். சூடான பேனில் 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 சிறிய பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆயிலோட ஆட் பண்ணி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துருங்க. அடுத்து 1 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகும்போது 1 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. எல்லாம் நல்லா சேர்த்து வதக்குங்க. இப்போ புளி கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்க. இது ஆப்ஷனல் தான். புளிப்பு டேஸ்ட் வேண்டான்றவங்க இதை ஆட் பண்ண வேண்டாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை இப்போ ஆட் பண்ணுங்க. நம்ம ரெசிபிஸ் ஆயில் கம்மின்றதால நல்லா சிம்லேயே வச்சு எல்லாம் சேர்த்து வதக்குங்க. மூடி போட்டு மூடி வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும், சத்துக்களும் வேஸ்ட் ஆகாது. 5 மினிட்ஸில் எல்லாம் குக் ஆகிடும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. மூடியை எடுத்துட்டு ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிடுங்க. கம்மியான ஆயிலில் செஞ்ச இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னி ரெடி. ஒரு தோசைக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னி கொடுத்து மை ஃபுட் ஹெல்தி ஃபுட்னு சொல்லி தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.